கையிலே ஆகாசம் கொண்டு வந்த ஓம் பாசம் காலமே போனாலும் வாழ்ந்திடு ராசா கண்ணிலே நீராட காஞ்சனலோ போராட. அண்ணாந்து பாத்துட்டு இருந்த விமானத்துல இப்ப நம்மளே பயணிக்கிறோம் அப்படின்ற சந்தோஷத்துல துள்ளி குதிக்கும் மாணவர்கள். மலை கிராமத்திலிருந்து முதல் முறையா விமானத்துல பயணிச்சது பலரையுமே நெகிழ்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. அரசு பள்ளி மாணவர்களை ஆகாயத்தில் பறக்க வைத்த மகத்தான மனிதர். முதலமைச்சருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல இப்படி ஒரு பயணமா? கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்துல இருக்கக்கூடிய தொட்டுக்கோம்பை, கரும்பாறை உள்ளிட்ட மலை கிராமத்துல 200க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் வசிச்சுட்டு வராங்களாமா. இங்க இருக்கக்கூடிய 34 மாணவ மாணவிகளுமே கரும்பாறையில இருக்கக்கூடிய அரசு பள்ளியில படிச்சுட்டு வராங்களாம். இதை தொடர்ந்து இந்த மாணவ மாணவிகள் இதுவரைக்கும் விமானத்தை ஆகாயத்துல அண்ணாந்து பாத்துட்டு இருந்த நிலையில அவங்கள பக்கத்துல கூட்டிட்டு போய் அந்த விமானத்திலேயே பறக்க வச்சிருக்காங்க. இது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. அவங்களுடைய ஊர்ல இருந்து, அவங்களுடைய கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வரணும்னாலே 7 கிலோமீட்டர் தூரம் பயணம் செஞ்சு நடக்கணுமாமா. இந்த நிலையில அவங்களுக்காக இப்படி ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அவங்க கோவை விமான நிலையத்திலிருந்து பெருநகரமான சென்னைக்கு அழைத்து வரப்பட்டிருக்காங்க. டிஎன் பாளையம் ஒன்றிய திமுக செயலாளர் சிவபாலன் அவர்கள் தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களாமா. அந்த மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக 6 ஆசிரியர்கள்னு 40 பேரும் விமானத்துல பயணிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து சென்னையில முதலமைச்சரை சந்திச்சு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிச்சதா கூறப்படுது. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹான் ஃபாலோ பண்ணிக்கோங்க.